வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது எல்லாருக்கும் பிடிச்ச இந்த உருளைக்கிழங்கு போண்டா. டீ கடைக்கு போனால் உருளைக்கிழங்கு போண்டா தருவாங்கல்ல, இந்த உருளைக்கிழங்கு போண்டாவில் நிறைய பேர் அந்த மசாலா குக் பண்ணி எடுக்கிற டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவாங்க. பண்ணவே கூடாது. ஏங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா கெட்டியாக வரணும், உருண்டையை பிடிச்சி வரதுக்கு. அதுக்காக தான் தண்ணி ஊற்ற கூட சொல்கிறேன். இதோட செட்டிநாடு கார சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு போண்டாக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சோம்பு தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். இந்த உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கை எப்படி ரெடி பண்ணுறது, அதாவது உருளைக்கிழங்கு மசாலாவை எப்படி கெட்டியாக ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதனால் இந்த எண்ணெய் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு தான் சோம்பு போடணும். கடுகு புரியாமல் சோம்பு போடக்கூடாது, சரிங்களா? இப்போ காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டியதில்லை, ரஃப்பாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வதக்க ஆரம்பிங்க. இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த உருளைக்கிழங்கு போண்டா மசாலாக்கு. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமான குவான்டிட்டி வேணால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் மட்டும் போதும். இதுக்கு பிறகு பவுடர் மசாலா. இந்த பவுடர் மசாலா நான் சொன்ன குவான்டிட்டி என்ன கேட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சொல்லியிருப்பேன். அதில் 1/4 டீஸ்பூன் இங்கே, மீதி 1/4 டீஸ்பூன் அந்த மாவு கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரில் 1/2 டேபிள் ஸ்பூன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி 1/2 டேபிள் ஸ்பூன் மாவு கரைக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணலான்னு. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கை கையிலேயே நல்லா மேஷ் பண்ணி போடுங்க. இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் சில பேர் தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏங்கிட்டனா அந்த உருளைக்கிழங்கு கெட்டியாக பிடிக்க வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அந்த மசாலாவோட. அதே டைமில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேஷ் பண்ண ஆரம்பிங்க. இதுலேயே நம்ம வெஜிடபிள்ஸ் எதனா போடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். முந்திரி பருப்பு, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, இந்த மாதிரி காய்கறி எல்லாமே நீங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்களா அந்த உருளைக்கிழங்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சா? இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கணும். ரொம்ப பெரிய பெரிய கிழங்காக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு மேஷ் பண்ணுறோம். இப்போது ரெடியான அந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான சைஸில் நம்ம ரவுண்டாக பிடிக்கிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். அடுத்தது போண்டா மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடலை மாவு 1 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு போண்டா மாவு எந்த அளவுக்கு ரெடி பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி ரெடி பண்ணலாம். இந்த போண்டா மாவு ரெடி பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னக்குன்னா, கடலை மாவு 1 கப் போடுறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு போடணும். இதுதான் ரேஷியோ 2:1. இதுக்கு பிறகு மீதி உள்ள மஞ்சத்தூள், சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம். இதே டைமில் கொஞ்சம் குக்கிங் சோடா போடுறேன்.
இந்த குக்கிங் சோடா எதுக்காக போடணும்னா அந்த மாவு வந்து கரெக்டாக கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதே டைமில் நல்லா ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு குக்கிங் சோடா வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். இதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது எடுத்த உடனே அதிகமான தண்ணி வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. ஏன் கேட்டினா அதிகமான தண்ணி ஊற்றினா நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், அங்கங்கே சின்ன சின்ன கெட்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி கரெக்டான டெக்ஸ்சரில் இந்த மாதிரி எடுத்துருங்க. மாவை எடுத்து நீங்கள் கையில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக வரணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அந்த போண்டா ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு மேல் லேயர் திக்காக இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் எடுத்துருக்கணும். இப்போது ரெடியான உருளைக்கிழங்கை இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, சூடான எண்ணெயில் போடணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு எண்ணெய் பிடிச்சிரும். அதே டைமில் அந்த போண்டா இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு கிறிஸ்பியாக கிடைக்காது. இது ஞாபகத்தில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். எப்போவுமே உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுற ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுவும் இந்த கடலை மாவு அரிசி மாவு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு தான் போடணும், சரிங்களா? இப்போ இந்த போண்டா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் அடடா ஒரு அருமையான உருளைக்கிழங்கு போண்டா. இந்த போண்டாவோட செட்டிநாடு கார சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கார சட்னிக்கும் நம்ம ரெகுலராக பண்ணுற கார சட்னிக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ரெகுலர் பண்ணுற கார சட்னி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, புளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்போம். ஆனால் இந்த செட்டிநாடு கார சட்னி சொல்லும் போது இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சில பேர் உடச்சல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எதுவுமே போடாமல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை மட்டுமே வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க, அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? செட்டிநாடு கார சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 15 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு அதாவது 25 கிராம், பூண்டு 15லிருந்து 20 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மண்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இஞ்சி போட்ட பிறகு பூண்டு, காஞ்ச மிளகாய் அதிகமான குவான்டிட்டி போட்டுப்போம். ஏன்னா அந்த காரத்தன்மை இதில் தான் கொடுக்கும். அதனால காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு. இந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி போடணும்னு கேட்டிங்கன்னா, தக்காளியோட அளவு எந்த அளவுக்கு போதோ, அதாவது புளிப்புத்தன்மை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காரம் நீங்கள் அதிகமாக போடணும். அதே டைமில் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம், அதாவது ஒரு 40 to 50% வதங்கி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடுறோம். இந்த தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி தான் போடுறோம், பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் 1 நிமிஷம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லா தாராளமாக கொத்தமல்லி போடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் புதினா போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் போட மாட்டாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கும். அதனால் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஷ் நான் எங்கே கற்றுட்டு இருக்கேன்னா, நான் எப்போ ஊருக்கு போனாலும் இந்த டிஷ்ஷை பண்ணுவாங்க. அதாவது என்னோட மதன்லா வீட்டுக்கு, ஜூலியோட அம்மா வீட்டுக்கு. ஏன்னா அவங்க காரைக்குடி இல்லை, அவங்க வீட்டுக்கு எப்போவுமே போகும்போது நல்லா சுட பிளெயின் தோசை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே எடுத்து தருவாங்க முருளா. அதோட இந்த கார சட்னியை தொட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்க்குறோம். இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அந்த சில்லி பவுடர் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கிறோம். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ
இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்ச பிறகு திருப்பி தாளிப்பு போடுவோம். அந்த தாளிப்பு நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா அந்த கடுகு அதுக்கப்புறம் அந்த உளுத்தம் பருப்புலாம் தாளித்து அப்படி மேலே கொட்டி மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த தாளித்த அந்த எண்ணெயிலேயே அந்த அரைச்ச சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. அப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுங்க அப்படியே மெய் மறந்து இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான். இப்போ தாளிப்பு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை. நீங்கள் பெருங்காயம் வேணால் இந்த இடத்துல கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அடாடா, நான் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரிப்பரேஷன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அல்டிமேட்டான ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் செட்டிநாடு கார சட்னி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், அதோட ஃபீட்பேக்கும் கொடுங்க.